ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மைப்படுவதாக இந்த நாளில் உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தைகளெல்லாம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். வெறும் இதை மட்டும் கேட்டுட்டு போயிட்டா என் ப்ரேயர் டைம் முடிஞ்சிடும். இல்லை, நீங்கள் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இனிஷியல் ஸ்டேஜில் கஷ்டமாக தான் இருக்கும். உங்களுக்கு நிறைய டெம்டேஷன்ஸ், நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். சோர்ந்து போகாதீங்க. ட்ரை டு டூ இட். திரும்பி அதை பண்ண ஆரம்பிங்க. ப்ராக்டிஸ் பண்ண ஆண்டவர் உங்களை மிக அழகாக பர்ஃபெக்டாக மாற்றுவார். ஐயோ, இப்போ என்னால் பர்ஃபெக்ட் ஆக முடியலையே சோர்ந்து போகிறதில்ல. நம்ம அந்த உலகத்தில் சிவிஆர் ஸ்டில் இம்பர்ஃபெக்ட். நம்ம அங்கே மேலே போகிற வரைக்கும் நம்ம நம்மளை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் மாற்றுவார். இந்த பர்ஃபெக்டான இடத்துக்கு போனால் தான் எல்லாம் மாறும். அப்போது தனியாக செய்ய முடியாது. அதுக்கு தான் ஆவியானவர் இருக்கிறாரு. அப்போ ஆவியானவரோட துணையை பிடிச்சிக்கணும். ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க. எல்லாத்துலேயுமே தான். ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியல, கன்ஃபியூஸ்டாக இருக்குது, கல்யாணம் பண்ண போகிறீங்க, வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் இந்த ஆவியானவரை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்களை சரியாக வழி நடத்துவார். எல்லாத்துக்கும் மேலே என்ன வந்தாலும் முதல்ல ஏசப்பா கிட்ட சொல்கிற பழக்கம் இருக்கணும். நான் அதிகமாக நம்புகிறவங்ககிட்டையோ அப்பா அம்மா கிட்டேயோ சொல்கிறதெல்லாம் காட்டிடும். ஆண்டர்கிட்ட முதல்ல சொன்னீங்கன்னா சொல்யூஷன் ஆண்டர் தருவார். மனிதர்கள் என்னதான் ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும் மனிதர்களால் அந்த ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியாது. இப்போ ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்ல பழகணும். முதல்ல இந்த காலைவெளியில் ஒரு தீர்மானம், ஆண்டவர் என்ன இருந்தாலும் I'll take my request, I'll take everything to your presence first. அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாருக்கிட்ட நான் சொல்லுவேன் ஆண்டவர். ஏன்னு அப்படி பழக்கம் இருந்துச்சுன்னா சரியாக இவங்களை வழி நடத்த இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறார். இந்த காலைவெளியில் அப்படி ஒரு தீர்மானம் எடுக்க போகிறீங்க. ஆண்டவரே, நான் முதல்ல உங்கள்கிட்ட நான் சொல்லணும். இன்றைக்கி பாருங்கள், முதல்ல ஆண்டர்கிட்ட சொல்கிறது இல்லை, கடைசியாக தான் ஆண்டர்கிட்ட வருது. அதனால தான் சொல்யூஷன் கிடைக்க மாட்டேன். அப்போது வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், எப்பேற்பட்ட காரியம் வந்தாலும் முதல்ல ஆண்டர்கிட்ட போய், ஆண்டவரே இந்த மாதிரி நடந்துருச்சு, இந்த மாதிரி செய்ய போகிறேன், இந்த மாதிரி காரியம் இருக்குது, என்ன செய்யணும்னு பொறுமையாக காத்திருந்தீங்கன்னா, அதான் 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவரினிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பாருங்கள், அப்போது சொன்ன உடனே பதில் வரணும் அப்படின்னு கண்டிப்பாக பதில் வரும், எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் நீங்கள் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டு டப்புன்னு வச்சுருட்டா வேலைக்கு. பொறுமையாக காத்துருங்க, வேதத்தின் நிழலில் காத்துருங்க. ஆண்டர் கண்டிப்பாக உங்களோட பேசுவார். முதல்ல ஆண்டர்கிட்ட எடுத்துகிட்டு போங்க, மற்ற எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து வரும். ஹேவ் பிளஸட் டே. கர்த்தர் தாமே எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராங்க.